श्रीमद्रङ्गशटारिशम्यमिवरात् प्राप्तागमहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशैवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புதியுக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மார்கழி மாதத்தில் 2வது நாளில் இருக்கோம். ஆண்டாளுடைய திருப்பாவைன்ற பிரபந்தத்தை ரசிக்கும் பொழுது 2வது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் ரசிக்க போகிறோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். கீழே மார்கழி திங்கள் அப்படின்ற பாசுரத்தால் இந்த நோன்பு எதை நோக்கி செய்யப்படுறது, அந்த நோன்பால் தனக்கு கிடைக்கக்கூடியது என்ன, யார் என்னன்றதை பற்றிலாம் சொன்னது முதல் பாசுரம். இந்த 2வது பாசுரத்தால் அந்த நோன்புக்கு நீராட்டம் பாவை நோன்புன்னு சொல்லக்கூடிய சரணாகதி நோன்புக்கு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லக்கூடியது இந்த 2வது பாசுரம். கீழே முதல் பாசுரத்தால் தான் நோன்பு செய்ய போகிறேன் மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நாளில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில், மார்கழி அப்படின்னா மார்கசீரிஷம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், இதில் நான் செய்ய போகிறேன்றதை சங்கல்பம் பண்ணிட்டா அது கண்ணனை நோக்கி நமக்கு கண்ணன் தான் நமக்கு எல்லாம், கண்ணன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும், அவனிடத்தில் பறைன்னு சொல்லக்கூடிய கைங்கரியம் அதாவது ஏவல் அப்படின்றத கேட்க போகிறோம் பிரார்த்திக்க போகிறோன்றத சொல்லி தன்னுடைய தோழிகளையும் கூப்பிடுறது, கண்ணனிடத்தில் ஏவல் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தித்து தன்னுடைய தோழிகளையும் கூப்பிடுறா ஆண்டாள் பிராட்டி அப்படின்றது முதல் பாசுரம். இப்போது தோழிகளை குறித்து செய்ய வேண்டிய செயல் செய்யக்கூடாத செயலை விட்டுட்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குன்னு ஆண்டாள் ஏன் வையத்தில் இருக்கிறவாளெல்லாம் கூப்பிடணும்? வையம்னா பூமின்னு அர்த்தம். ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய செல்வச் சிறுமீர்கள்னு சொன்ன முதல் பாசுரத்தில் சொன்னவள் இங்கே ஏன் வையத்து வாழ்வீர்கள்னு லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னா, கண்ணன் எங்கே இருக்கானோ அதுதான் இவர்களுக்கு உலகம். ஏன்னா கண்ணனையே எல்லா விதமான உறவாகவும் இவர்கள் பார்த்தார்கள்னு பார்த்தோம். அப்படி கண்ணன் எங்கே இருக்கானோ, ஏன்னா லோகத்தை எல்லாம் தனக்குள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடம்தான் உலகம். நம்மாழ்வார் சொல்லும் பொழுது புவியும் இருவிசும்பும் நின் அகத்த நீ என் செவியின் வழிபுகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை ஆரறிவார் அப்படின்னு கேட்டார். பெருமாள் இந்த லோகம் வானம் ஆகாசம் எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுட்டுருக்கார். அந்த பெருமாளை ஆழ்வார் தான் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காராம். எப்படி? அந்த பெருமானை நினச்சி தியானம் பண்ணி அந்த பெருமாளை தனக்குள்ளே வச்சுட்டு இருக்கார். அப்படின்னா ஆழ்வாருக்குள்ள சகல லோகத்தையும் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற நீ பெரியவனா, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒன்றை எனக்குள்ளே வச்சுட்டு இருக்கேனே நான் பெரியவனான்னு பெருமாளை நோக்கி ஒரு அதாவது ரசனையோட ஒரு கேள்வியை ஆழ்வார் கேட்குறார். அதே மாதிரி ஆண்டாள் மற்றும் அவளுடைய தோழிகள் கண்ணனே எல்லாம் இருக்கிறதுனால கண்ணன் இருக்கக்கூடிய ஆயர்பாடி தான் தங்களுக்கு உலகம். எனவே வையத்து வாழ்வீர்கள். அதாவது நாம் இன்றைக்குமே ஒரு விஷயத்துக்கு ஒருத்தரை கூப்பிடும் பொழுது எவ்வளவு அழகாக கூப்பிடணுன்றது, எடுத்த உடனே ஏ பாவிகளேன்னு கெட்ட விஷயத்தை கூப்பிட்ற மாதிரியோ கெட்டவர்களை கூப்பிட்ற மாதிரியோ ஆண்டாள் கூப்பிடலை. வையத்தில் வாழக்கூடியவர்கள் என்ன வாழ்வு? பெருமானே எல்லாம்னு சொல்லக்கூடிய வாழ்ச்சி பெருமை பெற்றவர்கள், வாழ்ச்சி பெற்றவர்களே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூட்டுட்டு என்னத்துக்காக? நாம் எல்லாரும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை ஏக்கஸ்வாது ந புஞ்சித்தான்னு வேதங்கள் சொல்கிறது, அதாவது தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது. ஒரு உத்தமமான வஸ்துவை தனியாக அனுபவிக்கக்கூடாது. அதனால் நாம் எல்லாரும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள், நாம் செய்யக்கூடிய இந்த பாவை நோன்புக்கு என்னென்னலாம் செய்யணும், கிரிசைகள்னால் செய்கை செயல்கள், செய்யும் கிரிசைகள் கேளீரோ கேட்க வேண்டும். ஏன் கேட்க வேண்டும் அப்படின்னா, வள்ளுவர் சொல்லும் பொழுது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னார். அதாவது எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் நாம் கேட்குற செல்வம் தான் செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார்.
அந்த மாதிரி இவ சொல்ல போகிற விஷயம் எம்பெருமானை பற்றியும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பற்றியும். அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேளுங்கள். அப்போ தான் காதில் போய் நம்ம மனசு மாறும். கேளீரோ இதை பற்றி வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. பார்க்கடல்னு சொல்லக்கூடிய திருப்பார்க்கடலில் மெதுவாக துயில்கின்ற, பைய அப்படின்னா பாண்டிய நாட்டு தமிழில் மதுரை பக்கம் போனேன்னா பைய அப்படின்னா மெதுவாகன்னு அர்த்தம். அதாவது அமைதியாக தூங்கி கொண்டிருக்கக்கூடிய துயின்ற பரமன் அடிபாடி. பரமன்னு சொல்லக்கூடியவன் எம்பெருமான், எல்லாத்தை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்றது தான் பரமன் அப்படின்ற பதத்துக்கு அர்த்தம். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன், அந்த பரமனுக்கு இன்னொரு விதமான அர்த்தம் சொன்னால் பறையான மாதா, தாயாரை உடையவன் பரமன், அவனுடைய அடிப்பாடி. பரமன் அடிப்பாடி திருவடி, அப்படி எம்பெருமானுடைய திருவடி. அந்த திருவடிக்கு சொல்லும் பொழுது எத்தனை வேதங்கள் இருக்கோ, 4 வேதங்கள் சொல்கிற மாதிரி அதை தவிர பல உபனிஷத்துகள்லாம் இருக்குது ஒவ்வொரு வேதத்துக்கும். அது எல்லாத்தை காட்டிலும் அதுகளுக்கெல்லாம் மேம்பட்டதாக இருக்கக்கூடியது இந்த எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னு சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் கொண்டாடுறார். அப்படிப்பட்ட பரமனுடைய திருவடியை பாடி நெய் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம், பால் உண்ணோம், பால் சாப்பிட மாட்டோம், நாட்காலே நீராடி விடியற்காலையில் நீராடுவோம். ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் குளிக்காமல் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படின்னா ஒரு காரியம் செய்யறதுக்கு உடல் சுத்தியும் வேணும், மனசு சுத்தியும் வேணும். உடல் சுத்திக்காக குளிக்கிறது, மனசு சுத்திக்காக கடவுளை தியானம் பண்ணுறது, ரெண்டுமே எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நம்மளுக்கு அவசியம் வேணும். ஏன்னா நாம் செய்யக்கூடிய காரியம், அந்த காரியத்தின் கிடைக்கக்கூடிய பலன், இது எல்லாத்தையும் பெருமாளுக்காகவே நாம் கொடுக்க வேண்டும்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அதனால் பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி குளித்து விட்டு இதையெல்லாம் செய்வோம். மையிட்டு எழுதோம், இந்த நோன்புக்கு நாங்கள் மையிட்டு அலங்கரிச்சிக்க மாட்டோம், மலரிட்டு நாம் முடியோம், தலையில் பூ சூடிக்க மாட்டோம், செய்யாதன செய்யோம், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். அதாவது எது பெருமாள் செய் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் செய்வோம், தப்பு காரியங்களை செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதோம். அதாவது தீக்குறள், குறள்லாம் இந்த இடத்துல குறளைன்னு பதம், குறளைன்றது 2வது டிகிரி ஆஃப் ஸ்பீச், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. அதாவது ஐன்னு சொல்லக்கூடிய 2வது விபக்தி கிடையாது. குறளைன்றது தான் பதமே. குறளை அப்படின்னா தோஷம்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்து கண்டுபிடிச்சி அவளுக்குள்ளே இருக்கிற தோஷத்தை சொல்ல மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம்னா கொடை, கேட்காம கொடுக்கறது, பிச்சைனா கேட்டு கொடுக்கறது. இது ரெண்டுத்தையும் ஆந்தனையும் கை காட்டி எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுப்போம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து அப்படின்னு இதை நினைத்து கொண்டு, இந்த ஆறையும் நினைத்து கொண்டு எல்லாரும் உகக்க வேண்டும். அப்படின்னா எந்த ஆறு? பரமன் அடிப்பாடி, நாட்காலே நீராடி, எண்ணி அப்படின்றது 3 செய்ய வேண்டிய காரியங்கள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம் அப்படின்றது செய்யக்கூடாத காரியங்கள். அதாவது நம்மாழ்வார் சொல்லும் பொழுது உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை ஒள்ளில் ஒடுங்கே. உள்ளம் அப்படின்னா மனசு, உரைனா சொல்லக்கூடிய வாக்கு, செயல் அப்படின்னா செய்யக்கூடிய காரியம். இது 3 என்ன சொல்கிறதோ 3 ஒரே விதமாக இருக்கணும். அதாவது வாயில் ஒன்று சொல்லிட்டு மனசில் ஒன்று நினச்சிண்டு செய்கிறது ஒன்றா பண்ணக்கூடாது. எந்த காரியம் பண்ணாலும் இது 3 ஒத்துமையாக பண்ணணும். அதனால் இந்த 3தாலையும் செய்யக்கூடிய காரியம் என்ன, செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பாசுரம். பெருமாளை எண்ண வேண்டும் அப்படின்றது மனசால் செய்யக்கூடிய காரியம். நாட்காலே நீராடி அப்படின்றதுனால நாம் உடம்பால் செய்யக்கூடிய காரியம். பரமன் அடிபாடி அப்படின்றதுனால வாயால் பெருமாளை பாடக்கூடிய காரியம். இந்த 3ம் நாம் செய்ய வேண்டியது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்ற மலரிட்டு நாம் முடியும்ன்றதெல்லாம் உடம்பால் செய்யக்கூடாதது. செய்யாதன செய்யோம் அப்படின்னா பெரியவர்கள் செய்யாததை எதுவும் செய்ய மாட்டோம், மனதால் கூட நினைக்க மாட்டோம் அப்படின்றது 2வது. ஏன்னா மேலே இவளே சொல்ல போகிறா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன, எங்களுடைய பெரியவர்கள் என்னெல்லாம் செஞ்சாலோ அதைத்தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்க போகிறோம். அப்படினால மனசால் செய்யக்கூடாதது. அடுத்தது தீக்குறளை சென்றோதோம், வாயால் சொல்லக்கூடாதது. ஒருத்தரை பற்றி, அதாவது ஒருவரை பற்றி ஒருவர்
கோள் சொல்லக்கூடாது. இந்த மூணையும் நாங்கள் செய்ய மாட்டோம். இதையெல்லாம் இந்த நோன்புக்கு வேண்டிய காரியங்கள், கிரிசைகள், அதைத்தான் ஆண்டாள் பிராட்டி சொல்கிறா. இதில் இந்த பாசுரத்தால் முதல் நிலையான பரமபதநாதனை மார்கழி திங்கள் பாசுரம் சொல்லித்து, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அப்படின்றதுனால பெருமாளுடைய ரெண்டாவது நிலையான வியூகாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமன், தாயாரோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவடிகளிலே நமக்கு உய்யுமாறு, உய்யக்கூடிய கதி அப்படின்றது இந்த பாசுரத்துக்கான அர்த்தம். சதமகமனு நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழக வினிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹ ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.